மார்த்தாண்டத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக இருக்கும் ஒரே கட்சி அதிமுக தான். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் சாலைகள் அமைக்க நிதி ஒதுக்கிய திட்டங்களை விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக எல்லா பக்கம் இதுக்கு மேல நம்ம சாலைக்காக எல்லா சாலையும் அமைக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில அதிகமான நிதிகள் ஒதுக்கணும், அதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சி வந்தது அதுக்கெல்லாம் மாபெரும் முன்னாள் இருந்தோம். அதுக்கு எடப்பாடியார நேரடியாக வந்தார். திமுக என்ற குடும்பம் நாட்டையே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக MP CV சண்முகம் சாடல். யாரா சம்பாதிக்கிறான்? ஒரே குடும்பம் ஸ்டாலின், அவர் மனைவி துர்கா ஸ்டாலின், அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலின், அவன் மருமக சபரீசன். இன்றைக்கு இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. கஜனால பணம் இருந்தா தானே, ஆப்பிள் இருந்தா தானே வர்றதுக்கு, சட்டியில் இருந்தா வர்றதுக்கு. கஜானால பணம் இல்ல. எங்கடா பணமா? எல்லாம் கோபாலபுரம் கஜானால இருக்குது. சென்னை மணலி அருகே கந்துவட்டிக்காக பெண் தூய்மை பணியாளரை திமுக நிர்வாகி கொடுமைப்படுத்திய கொடூரம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் திமுகவினரின் கொடுமைகளை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1.5 லட்சம் ரொக்கம் பறிமுதல். விடியா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து அரசு அலுவலகங்களிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் அருகே டாஸ்மாக் கடை ஊழியரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. நண்பரின் மகளை காதலித்ததை தட்டி கேட்டதால் கல்லூரி மாணவன் உள்பட 2 சிறார்கள் அட்டூழியம். ஈரோட்டில் துக்க நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகியின் மகன் மதுபோதையில் 10க்கும் மேற்பட்டோரை கத்தியால் தாக்கியதால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் தொடர்கதையாகி வரும் திமுகவினரின் அராஜகத்தால் பொதுமக்கள் அச்சம். சென்னை ஓசன் கட்டுமான நிறுவனத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல். சோதனையில் கணக்கில் வராத 33 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சிக்கியதாக அமலாக்கத்துறை விளக்கம். அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த வழக்கு. CBCID-யால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் ASP பல்வீர் சிங்கின் இடைநீக்கத்தை ரத்து செய்தது விடியா அரசு. உத்தமபாளையம் அருகே விபத்தில் மூளைசாவு அடைந்த அதிமுக நிர்வாகியின் உடல் உறுப்புகள் தானம். முழு மனதுடன் செய்யாமல் ஒப்புக்காக அரசு மரியாதை செய்ததாக விடியா அரசு மீது உறவினர்கள் குற்றச்சாட்டு. வாராந்திர விடுமுறை தராததால் சொந்த ஊரில் இருந்து அவசரமாக சென்னை வந்த காவலர் மற்றும் அவரது மனைவி விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. விடியா அரசின் DGP அறிவித்த வாராந்திர விடுமுறை உத்தரவை செயல்படுத்தாமல் காற்றில் பறக்கவிடப்பட்டதால் நிகழ்ந்த விபரீதம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நீரில் மூழ்கி அழுகிய நெற்பயிர்கள். விடியா திமுக அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். வேதாரண்யம் அருகே நெல் கொள்முதல் நிலையம் கட்டுவதாக கூறி மரங்களை வெட்டி திமுகவினர் அராஜகம். திமுக நிர்வாகி அடிக்கல் நாட்ட சொந்த கட்சி நிர்வாகிகளே எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்.
மதுரையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கு உணவளிக்காமல் விடியா திமுக வஞ்சிப்பு. ஒரு சப்பாத்தி அரை முட்டை வழங்கினால் எப்படி விளையாட முடியும் என விளையாட்டு வீரர்கள் விடியா அரசிடம் சரமாரி கேள்வி. புதுச்சேரியில் புதியதாக கட்டப்பட்ட 3 மாடி கட்டிடம் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. உப்பனாறு வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது நடந்த விபரீதம். திருச்செந்தூரில் வெறிச்சோடி காணப்பட்ட மக்களுடன் முதல்வர் முகாம். அரட்டை அடித்துக்கொண்டு செல்போனில் நேரத்தை ஓட்டிய அதிகாரிகள். செங்கல்பட்டு அருகே 120 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். விடியா ஆட்சியில் பராமரிப்பு இன்றி குப்பைகள் நிறைந்து அசுத்தமாக காணப்படும் அவலம். கந்தர்வக்கோட்டையில் விடியா அரசின் அலட்சியத்தால் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து குடிநீருடன் கழிவுநீர் கலக்கும் அவலம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். காங்கேயம் அருகே பொது கழிவறை வசதியின்றி அவதியுறும் பட்டியலின பெண்கள். பலமுறை மனு அளித்தும் விடியா திமுக அமைச்சர் சாமிநாதன் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் முதுகுளத்தூர் அருகே குடிநீர் இன்றி மக்கள் அவதி. ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் பெண்கள் தலையில் முக்காடு அணிந்து நூதன போராட்டம். கோவில்பட்டியில் கழிவுநீர் ஓடை தூர்வாரப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். விடியா திமுக நகர்மன்ற உறுப்பினர் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் வாழ்நாள் அறங்காவலருக்கு எதிரான வழக்கில் நீதிமன்ற அனுமதியின்றி எந்தவொரு பாதகமான இறுதி முடிவும் எடுக்கக்கூடாது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. லட்சத்தீவு அருகே மீன்பிடி வலையில் சிக்கிய 2 கடல் ஆமைகள் பத்திரமாக மீட்பு. ஆமைகளை கடலில் விட்ட வீடியோ வெளியிட்ட இந்திய கடலோர காவல் படையினர். அயோத்தி ராமர் கோவிலில் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம். காலை மாலை என 2 வேளைகளிலும் ராமரை தரிசிக்க அனுமதி. சீனாவின் தெற்கு ஜிங்ஜியாங் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.2 பதிவு என தகவல்.